ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை தான் முடிக்க முடியல. சரி, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரையாவது முடிச்சிடலாம் அப்படின்னு இரு நாட்டு தலைவர்கள் பேசி ஒரு முக்கியமான டேட்டையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த டேட்டு, அதற்கு பிறகு போர் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள். இந்த ஈரான் அப்படிங்கிற நாட்டுக்கு பாகிஸ்தான் ஒரு முக்கியமான சலுகை ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இயற்கையாகவே எழும். 6 வழி பாதை என்ன திட்டம், ட்ரம்ப் அதிர்ச்சி, யுரேனியம் முதல் ரஷ்யாவுடனான டைப் வரைக்கும் டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய போரை பற்றி உங்களுக்கு 4 வருஷமாக நீங்கள் 2022 பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. தொடர்ச்சியாக உக்ரைனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரஷ்யாவினுடைய எண்ணெய் கிடங்குகள் மேலே அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் குழாய், அதன் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் அந்த எண்ணெய் குழாய்க்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணெயோடு சேர்த்து பற்றி எரியுது தீ. இதை அணைக்கவே முடியலைங்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிடுச்சு, இன்னமும் அணைக்க முடியலையா. இது மாதிரி 5 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முடக்கப்பட்டிருக்குங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஒரு முக்கியமான எண்ணெய் குழாய் நிலையமும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ரஷ்யா ஒவ்வொரு ஆண்டுமே ஜெர்மனியை ஜெயிச்சதனுடைய அடையாளமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாசி படைகளை வென்றதற்கு உண்டான ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. 2வது உலகப் போரில் நடந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி. அந்த வகையில் சோவியத் யூனியனுடைய வெற்றியை பறைசாற்றக்கூடிய வகையில் மே மாதம் 9ஆம் தேதி ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஒன்று காத்திருக்கு. யாருக்கு? ரஷ்யாவுக்கு. இந்த மாதிரியான டயத்தில் உக்ரைனுடைய டார்ச்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு ரஷ்யா நினைக்கிறாங்க. நேற்று ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தையில் இதை பற்றியும் பேசியிருக்காங்க. மே 9 நான் உக்ரைனை அட்டாக் பண்ண மாட்டேன், அதே மாதிரியும் உக்ரைனும் எங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில் நீங்கள் ஈடுபடுங்க, ஃப்யூச்சரில் நம்ம பேசிக்கலாம் உட்காந்து உக்ரைன் போரை நிறுத்துறது பற்றி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இதற்கு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி தன்னுடைய அதிகாரிகள்கிட்ட டைரெக்டாக அமெரிக்காக்கிட்டேயே பேசி அந்த பஞ்சாயத்தை முடிச்சுக்கோங்க, ஒன் டே தானே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன் டே முதல்வர் மாதிரி ஒன் டே சீஸ் ஃபயர் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இப்போ ஓகே சொல்லியிருக்காங்கங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த போர் நிறுத்தம்ங்கிறது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக இந்த வெற்றி அணிவகுப்பு அப்படிங்கிறது ரஷ்யா நடத்துகிறாங்க. எந்த இராணுவ உபகரணங்களும் அந்த நேரத்தில் இடம்பெறாது. மே மாதம் 9ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள், அதனால் இந்த இராணுவ தளவாடங்கள்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. சமீபத்திய மாதங்களில் உக்ரைன் ரஷ்யாவினுடைய உட்பகுதியில் தொடர்ச்சியாக அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்கு. பட் ரஷ்யா பொறுமையோடு காத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் பதிவாயிருக்கு. உக்ரைனுடைய போர் நிறுத்த முன்மொழிவு தொடர்பாக ட்ரம்ப் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டமாக ரஷ்யா உக்ரைன் அட்டாக் பண்ணுமா, இல்லை அப்படியே சத்தமே இல்லாமல் எல்லாரும் அமைதியாயிடுவாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கஜகஸ்தான் வரைக்கும் டிராவல் பண்ணி போயிருக்காரு ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் அவர்கள். சரி, எதுக்காக அப்படிங்கிற கொஸ்டின் இயற்கையாகவே எழும். அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டோட அவங்க அணுமின் நிலையத்திற்கான ஒப்புதல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கஜகஸ்தான்லையும் ஒரு அணுமின் நிலையம் அமைப்பதற்கு ரஷ்யா உதவி செய்கிறேங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடிப்படையில் நாட்டினுடைய தேசிய பொருளாதாரம் புதியதொரு உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கஜகஸ்தான் இப்போ நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு புதியதொரு டைப் இப்போ கஜகஸ்தானோடு ஏற்பட போகிறது அப்படிங்கிற
அந்த வாய்ப்பையும் இப்போது ரஷ்யா உருவாக்கியிருக்காங்க. ட்ரம்பினுடைய சீனா வருகைக்கு முன்னதாக, சீனாவுக்கு அவர் மே மாதம் போகிறார், அதுக்குள்ளே கனிம வளம் தொடர்பான முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கணும். ரெண்டாவது, நம்ம நாட்டில் தான் கிராஃபைட் உள்ளிட்ட அரிய கனிமங்கள்லாம் 14க்கும் மேற்பட்ட புதிய உலோகங்கள் கனிமங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, ரொம்ப ரேரான தாதுக்கள்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குங்கிறத ட்ரம்ப்புக்கு புரிய வைக்கணும். ஸோ அது ரிலேட்டடான நியூஸை வந்து அதிகமான அளவில் பகிருங்க அப்படின்னு சீனாவினுடைய பேப்பர்ஸுக்கும் இப்போ ஆர்டர் போயிருக்கு. பிரிட்டிஷினுடைய பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் இப்போது யூத சமூகத்துக்காக ரொம்ப சலுகைகள் வழங்கி அப்படியே அள்ளி தெளிக்கிறார். சொந்த நாட்டு மக்களுக்கே தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியல. பட் நம்ம ஊரில் இந்த சமஸ்கிருத மொழிக்குன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கிட்டு தமிழ் மொழிக்கு கம்மியான அளவில் நிதி ஒதுக்குவாங்கல்ல, அந்த கதை தான் அங்கேயும். ஸோ யூத சமூகங்களுக்கான பாதுகாப்பு நிதி ஒதுக்கீட்டில் கூடுதலாக 25 மில்லியன் பவுண்டுகள் அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் சொல்லியிருக்காரு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வழி இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதாங்கிற வடிவேல் காமெடி இருக்குல்ல, அதுதான் பொருந்தும். இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக தொடர்ச்சியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது இன்றைக்கி தேதிக்கு ஒரு டாலருக்கோட மதிப்பு 95 ரூபாய். ஆக்சுவலி 90 ரூபாயில் இருந்துச்சு, இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு 94 ரூபாயாக மாறிச்சு, இப்போ 95 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இந்த அளவிற்கு தொடர்ச்சியாக ரூபாயினுடைய மதிப்பு சரிவடைந்து வருவதற்கு காரணம் மோடியா? ஆட்சியாளர்களை தானே காரணம் சொல்ல முடியும், வேற யாரை சொல்ல முடியும்? அப்போ மோடி வந்து நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம். இந்த மாடு கி மாத்தா, அது பேர் என்னது, மேன் கி பாத்தா, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசுவாங்கல்ல, வானொலியில் பேசுவார்ல, அதில் வந்து இது தொடர்பான விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாட்டு மக்கள் சார்பாக ஒரு குடிமகனாக நம்ம கேட்க வேண்டிய தேவையும் இருக்குது மோடி அவர்கள்ட்ட. என்டிடிவி நியூயார்க் டைம்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரையை காப்பி அடித்து ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க. அதை நானும் படித்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஈரான்கிட்ட எவ்வளவு அணுசக்தி தூசு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? அதாவது இது தூசு தான், அது துகள் தான், அது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவங்களால தான் ஆட்டோபாமாக மாற்ற முடியும். கடந்த 8 ஆண்டுகளில் மட்டும் இப்போது ட்ரம்பினுடைய பதவி காலத்தில் ஏற்கனவே சில பேப்பர்ஸை கிழிச்சு போட்டார் ட்ரம்ப் 2018லேயே. அதனுடைய விளைவு இப்போ அனுபவிக்கிறார். டெக்ரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வாஷிங்டன் அதுவாக விலகிக்குச்சு கடந்த பீரியடில், ட்ரம்பினுடைய பீரியடில். இப்போது ட்ரம்ப் வந்து அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கார். 22,000 பவுண்டுகள் இல்லாட்டி 11 டன்னு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வச்சுருக்காங்கங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. அது மட்டும் இல்லை, இந்த 450 கிலோ இந்த கணக்கெலாம் சொல்கிறாங்கல்ல, அதில் ஒரு பகுதியாக இப்போது 11 டன்னு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறதா IAEA கணக்கிட்டதாக ட்ரம்ப் அவர்கள் நியூயார்க் டைம்ஸ் சைடில் செய்தியை பரப்புகிறாங்க. இந்த அறிக்கை வந்து பயங்கரமாக வந்து அமெரிக்கா முழுவதும் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசி கொண்டதன் அடிப்படையில் இந்த யுரேனியம் தொடர்பான பேச்சுக்களும் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். ஈரான் இதை ரஷ்யா கிட்ட சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து வலியுறுத்தியிருப்பார். ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த யுரேனியம் தொடர்பாகவும் அந்த 2 மணி நேர பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். அடுத்த கட்டமாக ஈரானை என்ன செய்ய போகிறாங்க அமெரிக்கா, அதான் கொஸ்டின் மார்க். அமெரிக்காவினுடைய அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய மிக மூத்த அதிகாரி தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய செய்தி, ஈரான் போர் மறுபடியும் இன்றைக்கி தொடங்க போகுது. மன்னர் புறப்படும் வரை, அதாவது சார்லஸ் இருக்கார்ல, இவர் கிளம்புற வரைக்கும் அமெரிக்கா பொறுமையாக இருக்கும். இவர் யூகேவுக்கு போய் சேர்ந்ததற்கு பிறகு மறுபடியும் ஈரான் மீதான போர் தொடங்க போகுது அப்படிங்கிறத கணிச்சிருக்கார். ஆக்சுவலி இவர் 4 நாள் ட்ராவல், ரைட்டா? இந்த 4 நாள் ட்ராவல் அவர் முடிச்சுட்டு கிளம்பணும். அதற்கு பிறகு போரை நடத்திக்கலான்னு அமெரிக்கா திட்டமிட்டுறாங்கிறது தான் அந்த மூத்த அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் இப்போது ஈரானோடு கை கொடுக்கிறார். அதாவது அமெரிக்கா கிட்டேருந்து காசு வரணுங்கிறது உண்மைதான். சவுதி அரேபியாவோடு கூட்டு வச்சுக்கிட்டு UAEக்கு எதிராக பாகிஸ்தான் செயல்பட்டாங்க. இதனால் இப்போது சவுதி அரேபியா அப்படிங்கிற நாடு அவங்க புதியதொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அமெரிக்காவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் கருவூல பத்திரங்கள் விற்கிறது தொடர்பான முடிவு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பாகிஸ்தானுடைய ஷெஹ்பாஸ் ஷெரீப் அவங்க என்ன செய்கிறாங்க, ஈரானுக்காக வழித்தடங்களை திறந்து விடுறாங்க. கப்பல் போக்குவரத்து தானே முடக்கியிருக்கீங்க, சாலை போக்குவரத்தை தொடங்குவோன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதை தாண்டினா ஈரான், புரியுதா? இந்த 4 நாடுகளுக்கு இடையில் பாதை இருக்குது. அப்போ பாகிஸ்தான் சைடில் இருந்து ஈரானுக்கு போகிறதுக்கு 6 தரைவழி பாதைகள் இருக்குது. இது எல்லாமே சீனாவோடையும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் இந்த பட்டுப்பாதை திட்டம்ங்கிறதுலாம் சீனா அப்போவே பிளான் பண்ணாங்க. அதில் ஓரளவு அவங்க சக்ஸஸும் ஆயிட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில்
இஸ்லாமாபாத் ட்ரம்ப்பினுடைய வியூகத்தில் ஒரு சின்ன ஓட்டை ஒன்றை போட்டார். இப்போ ஸ்பேஸில் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு திடுதுப்புன்னு ஒரு குண்டூசி எடுத்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பலூனில் வந்து சின்ன பிள்ளை வந்து ஒரு குத்தி விளையாண்டுச்சுன்னா என்ன ஆகும்? மொத்த பேரும் போய் சேர வேண்டியதான். அந்த கதை தான் இப்போ பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத அமெரிக்கா சைட்லேருந்து ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ பாகிஸ்தான் எல்லா நாடுகள்கிட்டையும் கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ 300 ட்ரில்லியனுக்கு மேலே அவங்களுக்கு வருமான இழப்பு. ரெண்டாவது, அவங்களுக்கு ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் மற்ற நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதன் மூலியமாக தான் அவங்க தன்னுடைய நாட்டினுடைய வருமானத்தை பெருக்கிக்க முடியும். ஸோ பாகிஸ்தான் ரஷ்யா, சீனா மற்றும் பிற நாடுகளோடு வர்த்தகம் செய்கிறதுக்காக ஈரானுக்கு 6 தரைவழி பாதையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது இரட்டை வேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அதாவது முடக்கப்பட்ட கடல்வழி வர்த்தக பாதையை தொடர்ச்சியாக அதை அமெரிக்கா பூட்டு போட்டுக்குச்சுன்னா பூட்டு போட்டுக்கிட்டோம், ஈரானும் பூட்டு போட்டுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்குல்ல, அப்போது இந்த லாரி வழியாக போகக்கூடிய பணின்னு இருக்குல்ல, அதையே தடை பண்ணணும். அது வாட்டுக்கு தரை வழியாக நடந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ புதியதொரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி அமெரிக்காவுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய சம்பவமாக இருக்குது. இதை தாண்டி ட்ரம்ப் அடுத்த கட்டமாக ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு என்ன ஐடியாவை வச்சுருக்காருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அது செயல்பாட்டின் அடிப்படையில் நம்ம செய்திகளாக மாற்றிடலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.